தகப்பனே உமக்கு நன்றி. கிறிஸ்துவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி நாங்கள் வரவேற்கிறோம். Beloved people in Christ, we welcome and greet you all in the name of the Lord Jesus Christ. அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்கிற தேவன், அவரை நோக்கி நீங்கள் நான் கூப்பிடும்போது நம்முடைய வாழ்க்கையில தேவன் கூடவே இருந்து வழி நடத்துவார். When we have a wonderful and marvelous God and we have come to seek our Lord Jesus Christ, அவரை உண்மை உள்ளத்தோடு கூட நாம தேடுவோம். let's all seek Him in our truthful mind. அவருடைய பிரசன்னம் நம்மத்தில் இருக்கிறபடினாலே நாம் அவரை விசுவாசிப்போம். Let's all be in faith that His presence in our midst. நிறைவான ஆவியானவரை நாம் எல்லாருமாய் தெரிந்த பாடலோடு கூட நாம் கூப்பிடுவோம். Let's all sing and seek the Lord and call unto Him fulfillment. எல்லாருமாய் சேர்ந்து Let's all sing together. நிறைவான ஆவியானவரே, நீர் வரும்போது எங்கள் குறைகள் எல்லாம் மாறும் ஆண்டவரே என்று சொல்லி நம்ம விசுவாசிப்போம். ஹல்லேலூயா. Let's all have faith and sing, Lord Jesus, you come and fill our hearts. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆவியானவரே, நீர் வரும்போது குறைகள் மாறுமே. எல்லாருமாய் ஆவியானவரே, ஆண்டவரே, நீர் வரும்போது குறைகள் மாறுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியமாகுமே. நிறைவே நீர் வாழுமே. நிறைவே நீர் வேண்டுமே. நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே, நிறைவே நீர் வாழுமே. நிறைவே நீர் வேண்டுமே. நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே, வயதலியாகுமே. பாலானது வயதிலமாகுமே. எல்லாருமாய் மனதிரமும் வயதலியாகுமே. பாலானது வயதிலமாகுமே. நீ வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியமாகுமே. நீ வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியமாகுமே. நிறைவே நீர் வாழுமே. நிறைவே நீர் வேண்டுமே. நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே, நிறைவே நீர் வாழுமே. நிறைவே நீர் வேண்டுமே. நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே, ஆவியானவரே, ஆவியானவரே. அந்த ஆவியானவருடைய கருத்தில் என்னுடைய ஆவியாத்மா சரீரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். Let's all surrender our heart, mind and soul into the Holy Spirit. எல்லாருமாய் கண்களை மூடி அர்ப்பணிப்போம். Let's all close our eyes and commit. எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, Our loving Heavenly Father God, தர்மியான ஆசீர்வதிக்கப்பட்ட ஆண்டவரே, இதோ செவ்வாய்க்கிழமை ஜெபத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். Lord Jesus, we thank you for giving this blessed evening Tuesday prayer master. உம்முடைய அன்பின் கரம் இம்மட்டுமா எங்களோடு கூட இருந்தது, இனிமேலும் எங்களோடு கூட இருக்க போகிறது. அதற்காக நன்றி செலுத்துகிறோம். Lord Jesus, we thank you for your loving hand. It's with us, Master, always. இங்க வந்திருக்கிற அன்பார்ந்த சகோதர சகோதரிகளையும் குடும்பத்தாரையும் உடைய அன்பு கரங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. Lord Jesus, we surrender each and every family who are surrounded here into your name, Master. ஜெபம் தொடக்கத்திலிருந்து கடைசி வரைக்கும் தேவ பிரசன்னத்திலே எங்களை வழிநடத்தும் ஆண்டவரே. Lord Jesus, in this prayer, from the beginning till the end, you need to lead and protect
us, Master. பயத்தோடு பக்தியோடு விசுவாசத்தோடு உம்மை தேடுகிறவர்களாய் எங்களை மாற்றும். Lord Jesus, change us to be faithful and fearful to seek you, Lord Jesus. இந்த யூடியூப் வழியாய், பேஸ்புக் வழியாய், வீடியோ வழியாய் பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரர்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. Lord Jesus, bless all the missionary people who are watching our broadcasting YouTube video, Master. இதை அநேகருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுகிற அத்தனை குடும்பங்களையும் பொறுப்படுத்தி வழி நடத்துங்க ஆண்டவரே. Lord Jesus, family who are subscribing our channel, Master, you need to protect and lead them, Master. உம்மை ஆராதிக்கவும் உம்மை துதிக்கவும் உமக்கு நன்றி சொல்லவும் ஒரு கூட்டு ஜனங்களை நீர் அழைத்து வந்தீரே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். Lord Jesus, thank you for bringing all the human beings in our place to worship and praise you, Lord Jesus. எல்லாரையும் தாழ்த்தி உடைய கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். Lord Jesus, we bow down and surrender each and everyone into your name, Master. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. Jesus' precious and matchless name we pray. சொல்லுங்க ஆமென். ஆமென். ஹalleluya. Hallelujah. ஹalleluya. Hallelujah. வாங்க நாம் எல்லாருமாய் சேர்ந்து தேவனை நாம் ஆராதனை செய்வோம். Hallelujah. 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 Thank you. கரங்களை உயர்த்தி தேவனுக்கு கரத்திலே காமிக்கலாம். ஆமென். உன்னை நான் வந்திருக்கிறேன் ஆண்டவரே. ஆமென். நீ ஆசீர்வதியே இயேசுப்பா என்று சொல்லலாம். ஆமென். Hallelujah. Hallelujah. அந்த யாவரையும் தேவன் நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஆசீர்வதிப்பார். அவருக்கு தெரியும் இங்க வந்திருக்கிறவங்க யார் யாருன்னு சொல்லிட்டு. ஆமென். ஆனா வசனம் சொல்கிறது நம்மை தாழ்த்தும் போது தேவன் அதிகமாய் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாய். Thank you Lord. அதன் வேளையிலே நம்மையே நாம் தாழ்த்தி ஆண்டவர் கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து இந்த நாளிலே தொடக்க பாடலாக விரிவான ஆவியானவர் நமக்கு கூடி வந்திருக்கிறோம். ஆமென். வசனம் சொல்லுகிறது என் நாமத்திலே இருவர் ஒருவரப்பட்டிருக்கிறீர்களோ அங்கே நான் இருப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். ஆகவே இங்கு இருக்கிறார், அசைவாடுகிறார், நம் ஜெபத்தை கேட்கிறார். இந்த நாளிலே பாருங்க, கிவ் தேங்க்ஸ் பண்ணும்படிக்காக சகோதர சகோதரிகளுக்காக நம் தேவனுக்காக நம்ம நன்றி சொல்ல போகிறோம். ஜெபித்தோம், அந்த பிள்ளைகள் வாழ்க்கையில அற்புதங்கள் நடந்திருக்கிறது. இந்த யூடியூப்ல கூட அநேகர் பார்த்து ஜெபித்திருப்பீங்க, அநேக அற்புதங்களை தேவன் உங்களுக்கு செய்திருப்பார். இந்த வேளையிலே அதுக்காக அவங்க அந்த காரியத்துக்காக நன்றி சொல்லுங்க. இன்னும் மகிமையான காரியங்களை செய்வார். தம்பி விஸ்வா சிம்ரன் அவங்க ஒரு இன்டர்வியூக்கு போகணும், அதுக்காக ஜம்ப் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு இந்த பிள்ளைகள் கேட்டுக்கொண்டாங்க. நம்ம ஜெபித்தோம். கர்த்தர் அற்புத விதமாக அந்த மக்கள் தம்பிக்கு நடந்த இன்டர்வியூல ஒரு ஃபர்ஸ்ட் இன்டர்வியூல அந்த தம்பி நன்றாக அந்த கேட்ட கொஸ்டின்களுக்கு ஆன்சர் பண்ணி அடுத்த லெவலுக்கு அந்த மகன் போயிருக்கிறார் என்று சொல்லி அவங்க மனைவி சொன்னாங்க. அதுக்காக கரங்களை தட்டி இந்த காரியத்தை தேவன் தான் செய்தார், அதுக்காக உற்சாகமாய் கரங்களை தட்டி நாம் நன்றி சொல்லலாம். அதே போல சகோதரி உமா அவர்கள் அமெரிக்கா கனடா தேசத்துக்கு அந்த பிள்ளைகளை பார்க்க போனாங்க. அவங்களுக்கு அநேக பலவீனங்கள் பாருங்க, ஒரு பலவீனம் கூட அவரை தாக்காதபடிக்கு தேவன் அந்த பிள்ளைகளை தன்னுடைய தாய் நாட்டுக்கு மகனோடு கூட கொண்டு வந்து சேர்த்து வச்சிருக்கிறார். ஆகவே அந்த தேவனுக்கு கொடான கொடி ஸ்தோத்திரங்களை செலுத்துவண்ணமாய் அந்த சகோதரியை தேவன் அழைத்து வந்திருக்கிறாரே, அதற்காக நம்ம கரங்களை தட்டி நம்ம நன்றி சொல்லலாமா? நன்றி 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 நன்றி. ஒரு வருஷம் 3 மாசம் கனடால அமெரிக்கால அவங்க மகனிடத்துல இருந்து சுகபத்திரத்தோடு கூட அவங்க ஆண்டவர் கொண்டு வந்திருக்கிறார். அதனால நன்றி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி இன்னைக்கு போன் பண்ணிருக்காங்க. இந்த சகோதரி அவங்க வீட்டுல மாதத்துக்கு ஒரு முறை ஜெபம் நடத்துது. ஆண்டவர் அந்த சகோதரியும் அந்த குடும்பத்தாரையும் தேவன் ஆசீர்வதிக்கிறார் அப்படின்னு சொல்லி ஆண்டவருக்கு நாம நன்றி சொல்லுவோம். நம்ம மத்தியில கூட நிறைய கிவ் தேங்க்ஸ் இருக்கோம், ஜெபம் பண்ணிருக்கலாம், பலவீனங்கள் மாறி இருக்கோம், நம்முடைய தேவைகளை கர்த்தர் சந்தித்திருக்கிறார். எல்லாவற்றுக்காக நம்ம நன்றி சொல்லுவோம். ஆகவே நமக்கு எல்லாருக்கும் தெரியும் நம்ம எப்படி பிறந்து வந்தோம். எல்லாரும் சொன்னா எங்க அம்மா என்னை பெற்றெடுத்தாங்க, என் தாயின் கர்ப்பத்திலிருந்து நான் வந்தேன் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. நீ உருவாவதற்கு முன்பே நான் உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுகிறது. பாடல் சொல்லுகிறது, நம்ம பாடலாம். கர்த்தர் நம் ஜெபத்தை கேட்டு இந்த பாடல் வழியாக ஆராதிக்கின்ற வேளையிலே தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். Thank you Lord. ஆமென். நன்றி. பாட்டு இருக்கா? பாட்டு தாய் உருவாகும் முன்பே
கருவை கண்டீரையா என் பெயர் உருவாகும் முன்பே பெயர் சொல்லி அழைத்தீரையா என் தாய் உருவாகும் முன்பே என் கருவை கண்டீரையா என் பெயர் உருவாகும் முன்பே பெயர் சொல்லி அழைத்தீரையா எப்படி பாவம் நன்றி சொல்லுவேன் சொல்ல வார்த்தையே இல்லை நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும் பேரு ஆசையே இல்லை எப்படி பாவம் நன்றி சொல்லுவேன் சொல்ல வார்த்தையே இல்லை நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும் பேரு ஆசையே இல்லை என் தாய் உருவாகும் முன்பே என் கருவை கண்டீரையா என் பெயர் உருவாகும் முன்பே பெயர் சொல்லி அழைத்தீரையா என் தாய் உருவாகும் முன்பே என் கருவை கண்டீரையா என் பெயர் உருவாகும் முன்பே பெயர் சொல்லி அழைத்தீரையா எழுப்புகள் உருவாகன நறுப்புகள் உருவாகன கசைகள் உருவாகன தரிசனம் உருவானதே கருவிலே தரிசனம் உருவானதே எழுப்புகள் உருவாகன நறுப்புகள் உருவாகன கசைகள் உருவாகன தரிசனம் உருவானதே கருவிலே தரிசனம் உருவானதே நன்றி சொல்லலாமா எப்படி பாவமுக்கு நன்றி சொல்லுவேன் சொல்ல வார்த்தையே இல்லை நீங்க போதுமே வாழ்க்கை முழுவதும் பேரு ஆசையே இல்லை எப்படி பாவமுக்கு நன்றி சொல்லுவேன் சொல்ல வார்த்தையே இல்லை நீங்க போதுமே வாழ்க்கை முழுவதும் பேரு ஆசையே இல்லை என் தாய் உருவாகும் முன்பே என் கருவை கண்டீரையா என் பெயர் உருவாகும் முன்பே பெயர் சொல்லி அழைத்தீரையா அடியாமல் அணைத்துக் கொண்டு அடையாமல் காத்துக் கொண்டு உறைவீட்டு பிறக்கச் செய்து பத்திரமாய் என்னை சுமந்தீரே நான் கருவிலே பத்திரமாய் சுமந்தீரே என்று சொல்லி நாம் வந்து சொல்லலாம். அழியாமல் அணைத்துக் கொள்வீர் களையாமல் காத்துக் கொள்வீர் குறைவின்றி பிறக்க செய்தீர் பத்திரமாய் என்னை சுமந்தீரே தாய் கருவிலே பத்திரமாய் என்னை சுமந்தீரே அழியாமல் அழியாமல் காத்துக் கொண்டு தாய் கருவிலே பத்திரமாய் என்னை சுமந்தீரே எப்படி பாவமுக்கு நன்றி சொல்லுவேன் சொல்ல வார்த்தையே இல்லை நீங்க போதுமே வாழ்க்கை முழுவதும் பேரு ஆசையே இல்லை எப்படி பாவமுக்கு நன்றி சொல்லுவேன் சொல்ல வார்த்தையே இல்லை நீங்க போதுமே வாழ்க்கை முழுவதும் பேரு ஆசையே இல்லை என் தாய் உருவாகும் முன்பே என் கருவை கண்டீரையா என் பெயர் உருவாகும் முன்பே என்னை பெயர் சொல்லி அழைத்தீரையா என் தாய் உருவாகும் முன்பே என் கருவை கண்டீரையா என் பெயர் உருவாகும் முன்பே என்னை பெயர் சொல்லி அழைத்தீரையா எப்படி பாவமுக்கு நன்றி சொல்லுவேன் Yes, Lord. சொல்ல வார்த்தையே இல்லை Amen. நீங்க போதுமே வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே அல்லேலூயா Amen. அல்லேலூயா Amen. எவ்வளவு
உருவாவதற்கு முன்பாகவே தாயின் வயிற்றிலும் கருவில ஒவ்வொரு பேரையும் தேவன் அறிந்திருக்கிறார். அந்த தேவனுக்கு நாம நன்றி சொல்ல போகிறோம். ஒவ்வொரு நாளும் வாக்குத்தத்த வசனமாக நம்ம வசனங்களை பார்த்துக் கொண்டு வருகிறோம். இன்னைக்கு பாருங்க, ஓசியா 14ஆம் அதிகாரம் வசனம் 3. ஸ்டே வித் ஜீசஸ்ல கர்த்தர் என்னோடு கூட இருக்கட்டும் என்று சொல்லி வசனங்களை பார்க்க போகிறோம். ஒரு வசனத்தை தியானிக்கலாம். ஓசியா 14ஆம் அதிகாரம் வசனம் 3. And war horses cannot protect us. We will never again say to our idols that they are our God. O Lord, you show mercy to those who have no one else to turn to. Amen. Amen. தமிழ்ல படிங்கம்மா. நிதானமா படிங்க தமிழ்ல. ஆச்சரியா எங்கள் ரட்சிப்பு இல்லை. நாங்கள் குதிரைகளின் மேல் ஏற மாட்டோம். எங்கள் கைகளின் கிரியையை பார்த்து நீங்கள் எங்கள் தேவர்கள் என்று இனி சொல்ல மாட்டோம். திக்கற்றவர்கள் உம்மிடத்தில் இரக்கம் பெற்றார் என்று சொல்லுங்கள். திக்கற்ற பிள்ளைகள், ஆண்டவரே உம்மிடத்தில் நாங்கள் இரக்கம் பெற்றவர்களாக இருக்கிறோம். ராஜாவால நாங்கள் ரட்சிக்கப்படுகிறது இல்ல, தேசத்தால ரட்சிக்கப்படுகிறது இல்ல, எங்களிடத்தில் இருக்கிற ஆஸ்தி பாஸ்திகளினாலே நாங்கள் ரட்சிக்கப்படுவதில்லை. மாறாக திக்கற்ற பிள்ளைகளுக்கு தகப்பனா இருக்கிறவர் தான் எங்களை ரட்சிக்கிறவரா இருக்கிறார். எல்லாருமாய் உள்ளத்தின் ஆழத்தின் ஸ்தோத்திரத்தோடு கூட தேவனை நாம் ஆராதனை செய்வோமா? எல்லாருமாய் தேங்க்யூ தேங்க்யூ. ஜபத்தொட்டு செய்கிறீர்கள். 219 துதி நாடை அணிந்து இந்த துயரமெல்லாம் மறந்து துதிக்க வந்திருக்கிறோம். இந்த நாள் எங்களுக்கு கொடுத்த நல்ல நாளா இருக்கிறபடியால துதிக்க வந்திருக்கிறோம் என்று சொல்லி பாடலை பாடி நாம் தேவனை ஆராதிக்கலாம். தேங்க்யூ லார்ட். 'Amen.
நிற்போம். தூயவரை துயரங்கள் எல்லாவற்றையும் மறந்து அவரை துதிக்க வேண்டும் என்று சொல்லி ஆகவே அந்த காரியத்தை போய் செய்யலாமா? நம்ம அனைவருமாய் கண்களை மூடி அப்படியே கரங்களை பரலோகத்துக்கு நாங்கள் உறுதி எல்லாரும் அப்படியே துதிங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. Thank you Lord, thank you Jesus. Amen, 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 amen. Thank you Lord, thank you Lord, thank you Lord, thank you Lord. எல்லாரும் அப்படியே துதிங்க, எல்லாரும் துதிங்க, வார்த்தைகளை சொல்லி சொல்லி துதிங்க. Yes, 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 yes. Thank you Lord, thank you Lord, thank you Lord. தேவாதி தேவனே, ராஜாதி ராஜனே, எங்கள் மகிமையின் பிதாவே, உம்மையே துதிக்கிறோம், உம்மையே ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மையே ஆராதிக்கிறோம், உம்மையே மகிமைப்படுத்துகிறோம். இந்த துயரம் எல்லாம் மறையட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த வேதனை எல்லாம் மறையட்டும் ஆண்டவரே. உம்மை துதிக்கும் போது ஒவ்வொரு வீட்டிலும் ஒவ்வொரு உள்ளத்திலும் மகிழ்ச்சி தருவதற்காக உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. வெள்ளம் இல்லாமல் இருப்பார்கள் என்று சொன்னான். துதிக்கின்ற வேலையில வெள்ளம் வரட்டும் என்று சொன்னான். துயரங்கள் எல்லாம் மறையட்டும் ஆண்டவரே. என் கர்த்தர் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கிறதற்காக ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நன்றி, 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 நன்றி தகப்பனே, நன்றி பாடலோடு கூட சேர்ந்து அன்பு கூறுவேன், நீரின்றி வாழ்வே நிறைவான் என்ற பலவே நம்ம எல்லாருக்கும் தெரியும். எங்களோடு கூட சேர்ந்து பாடுங்க. என்னத்தா தேவரு யாரும் இல்லா சுவாமி தேவரா நானும் மகிமை வந்தடி நம்ம எல்லாரும் சேரி ಅವರನ್ನು ಆರಾಧಿಸೋಣ. ಯೇಸಪ್ಪ ನೀನೆಲ್ಲದೆ ನಾನು ನನಗೆ ಸೂರ್ಯವೇ ನಿಮ್ಮನ್ನು ನಾವು ಆರಾಧಿಸುವಂತೆ ನಮಗೆ ಹುಟ್ಟಿದಂತ ಒಳ್ಳೆ ತುಂಬ ಭಾಗ್ಯ ಸ್ವಾಮಿ. ಆಮೇಲೆ ಆಮೇಲೆ ಹಾಗೆ ಪ್ರೀತಿಸುವವರು ಒಬ್ಬರು ಇಲ್ಲ, ಯಾರು ಇಲ್ಲ, ಹಾಗೆ ಪ್ರೀತಿಸುವವರು ಒಬ್ಬರು ಇಲ್ಲ. ಏಸಯ್ಯ ಏಸಯ್ಯ ನೀನಿಲ್ಲದೆ ನಾನಿಲ್ಲಯ್ಯ, ಏಸಯ್ಯ ಏಸಯ್ಯ ನೀನಿಲ್ಲದೆ ನಾನಿಲ್ಲಯ್ಯ, ನಿನ್ನಂತ ದೇವರು ಯಾರೂ ಇಲ್ಲ, ಇಲ್ಲ ಹಾಗೆ ಒಬ್ಬರು ಇಲ್ಲ, ನಿನ್ನಂತ ದೇವರು ಯಾರೂ ಇಲ್ಲ, ಇಲ್ಲ ಹಾಗೆ ಒಬ್ಬರು ಇಲ್ಲ. ಏಸಯ್ಯ ನೀನಿಲ್ಲದೆ ನಾನಿಲ್ಲಯ್ಯ, ಏಸಯ್ಯ ಏಸಯ್ಯ ನೀನಿಲ್ಲದೆ ನಾನಿಲ್ಲಯ್ಯ. எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவினீரே. எபினேசரே ஆமென். எபினேசரே இதுவரையில் உதவினீரே, இதுவரையில் உதவினீரே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஏசய்யா, ஆராதனை 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 ஆராதனை. நீரின்றி வாழ்வே
நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு எல்லாமே அறிந்திருக்கின்றேன். நடந்தாலும் படுத்தாலும் அப்பா நீர் அறிந்திருக்கின்றேன். அப்பா நீர் அறிந்திருக்கின்றேன். நன்றி ராஜா இயேசு ராஜா நன்றி ராஜா இயேசு ராஜா என்னை காத்தவரே என்னை காத்தவரே என்னை காத்தவரே என்னை காத்தவரே என் நெருக்கத்திலே என் துணையானியே என் ஒழுக்கத்திலே நீ மாற்றினீரே. என் நெருக்கத்திலே என் துணையானியே என்னோடு கட்டையே நீ மாற்றினீரே என் தகப்பனே என் இயேசுவே என் தகப்பனே என் இயேசுவே நிறுத்துவதே என்ன நீ விலகவில்லை உன் கரமோ கைவிடவே இல்லை நிறுத்துவதே என்ன நீ விலகவில்லை உன் கரமோ கைவிடவே இல்லை நெருக்கத்திலே துணையானே என்னோடு கத்தையே நீ மாற்றினீரே என் தகப்பனே என் இயேசுவே என் தகப்பனே என் இயேசுவே. அல்லேலூயா அல்லேலூயா. நம்ம நெருக்கத்துல நமக்கு துணையானவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆகவே அந்த துணையான தேவனுடைய வார்த்தைகளை கேட்க நம்மை காத்து கொடுத்து வார்த்தைகளுக்காக நம்ம கண்களை விடலாம். ஆண்டவரே என்னோடு கூட பேசுங்க. இந்த நாள் முழுதும் எத்தனையோ காரியங்கள் இருந்திருக்கலாம், எதிலும் நமக்கு திருப்தி கிடைஞ்சிருக்காது. ஆனால் இப்பொழுது கிடைக்கிற இந்த கொஞ்ச நேரத்துல தேவனை துதித்த நாம், தேவனுக்கு நன்றி சொன்ன நாம், இதோ ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்க இந்த நேரத்தில் இருக்கிற நமக்கு தேவன் திருப்தியை கொடுக்கிறார். இது தேங்க்ஸ் கிவிங் பண்ணினதான் சிம்ரன் குடும்பத்துக்காகவும், இதோ உமா அவங்க குடும்பங்களுக்காகவும், மகள் எஸ்தர், அனிதா, மணி, இந்த பிள்ளைகளை தேவன் அளவில்லாமல் கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி தேவனுடைய வார்த்தைகளுக்காகவும் நம்ம ஜெபிக்கலாம். மகா உன்னதங்கள் வாசமா இருக்கிற நல்ல பிதாவே, அருமையான வேலைக்காகவும் நன்றோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். தேவரீர் எங்கள் மத்தியில் இருக்கிறமைக்காக உமக்கு நாங்க நன்றி சொல்லுகிறோம். கர்த்தர் பேசுகிற வார்த்தைகளுக்காக உமக்கு கோடி கோடி நன்றி தகவல். நாங்கள் பார்க்கிற காரியங்கள் எல்லாம் அழிந்து ஒழிந்து போகும் ஆண்டவரே. அழியாதது உங்களோட வார்த்தை ஒன்றே ஆண்டவரே. அந்த வார்த்தை கொண்டு எங்கள் ஒவ்வொருவரோடு கூட நீங்க பேசுங்க. வார்த்தையின் மன்னாவினால திருப்தி ஆக்குங்க ஆண்டவரே. வெளிவினர்கள் பார்த்துக் கொண்டிருப்பார்கள் என்று சொன்னார். இந்த வசனத்தின் வழியாக பலன் அடையட்டும் ஆண்டவரே. கண்ணீரோடு ஆண்டவரே நெருக்கத்தில் இருக்கிற பிள்ளைகள்
பிள்ளைகள் மத்தியில ராஜா இந்த வார்த்தை கொடுத்து அவர்களை தைரியப்படுத்துங்க தகப்பனே. என் கர்த்தர் அப்படியே சீக்கிரமிக்காக மக்கள் இந்த பிளவினங்கள் எல்லாம் என் கர்த்தர் அறிந்திருக்கிறாங்க. உங்க பலத்தினாலே எங்க இதை கட்டிக் கொள்ளுங்க. பேசுகிற ஊழியரை மறைத்து என்னோட எங்களோட அவரோடு கூட இந்த ஆன்லைன் வழியா பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடு கூட பேசுங்க. ஏசு கிறிஸ்து அற்புத நாமத்தினாலே என் தாழ்ந்த அற்புதத்தை ஒப்புக்கொண்டு ஜெபிக்கிற மகிமை நல்ல பிதாவே. ஆமென் 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 ஆமென். வேற எடுத்துக்கொள்ளலாம். தேவன் நம்மோடு கூட பேசுங்க. நம்முடைய தாய் உருவாவதற்கு முன்பதாகவே நம் ஒவ்வொருவரையும் தேவன் தாயின் கருவிலிருந்தே அறிந்திருக்கிறார். நம் எல்லோரையும் பேர் சொல்லி அழைத்திருக்கிறார். அவருடைய அநாதி தீர்மானத்தின் நிமித்தம் அவருடைய கரத்திலே நம்மை ஒப்புக் கொடுக்கும் போது ஏற்ற காலத்திலே ஏற்ற நேரத்திலே நாம் அவருக்கு நன்றி சொல்லும்படியாய், தேவனை துதிக்கும்படியாய், ஆராதிக்கும்படியாய், தேவ ஜனங்களோடு கூட பரிசுத்தவான்கள் மத்தியத்தில தேவ தூதர்களோடு கூட சேர்ந்து பரிசுத்த ஆவியானவர் தேவனை துதிக்கும்படி ஆராதிக்கும்படி தேவன் கிருபை செய்வார். சொல்லுங்க ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவருடைய பரிசுத்த நாமம் என்றென்றைக்கும் நம் வழியாய் மகிமை அடையும்படி அவருடைய கரத்துல நம்முடைய ஆவி ஆத்துமா சரீரங்களை ஒப்பு கொடுப்போம். இன்றைக்கு இருக்கிற வாலிப பிள்ளைகளுடைய வாழ்க்கையை கூட ஆண்டவருடைய கரங்களை ஒப்பு கொடுப்போம். இன்றைய நாளில ஆண்டவர் நமக்கு தருகிற விசேஷித்த ஒரு செய்தியோடு கூட ஆண்டவர் கருத்துல நம்ம ஒப்பு கொடுப்போம். தேவன் நமக்கு பலமும் அன்பும் ஆவியையும் தருகிற தேவன், தெளிந்த புத்தி உள்ள ஆவியை தருகிற தேவன் என்று சொல்லி இன்றைக்கு பலமும் அன்பும் ஆவியை தருகிற தேவன், பரிசுத்த ஆவியை தருகிற தேவன். நாம் எப்படியாய் வாழணும், எப்படியாய் நடக்கணும், எப்படியாய் பேசணும், எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நாம வாழ்ந்தா தேவனுக்கு பிரியமா இருப்போம், தாய் தகப்பனுக்கு நாம எப்படி கீழ்ப்படிந்திருக்கணும், பெரியவர்களுக்கு எப்படி நாம கீழ்ப்படிந்திருக்கணும், கணவன் மனைவி மத்தியத்துல எப்படிப்பட்ட உறவு நம்ம வாழ வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நம்ம எல்லாருக்கும் பயமுள்ள ஆவியை தராமல் பலமுள்ள ஆவியை தந்திருக்கிறார், ஞானமுள்ள ஆவியை தந்திருக்கிறார் என்று சொல்லி இன்னைக்கு புனித பவுல் சின்னப்பர் 2 திமோத்தேயு எல்லாரும் எடுங்க, இங்கிலீஷ்ல எல்லாரும் எடுத்துக்கோங்க. 2 திமோத்தேயு அதுல 1st சாப்டர்ல 7th வேர்ட் அங்க மிக அழகாய் ஒரு வார்த்தை சொல்லுகிறது. புனித பவுல் சின்னப்பர் திமோத்தேயுக்கு எழுதும் போது அவர் சபையில் இருக்கிறதான ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அன்றைக்கு சொன்னார், இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் இங்கே வந்திருக்கிற இந்த செவ்வாய்க்கிழமை கூட்டத்திற்கு வந்திருக்கிற நம்ம எல்லாருக்கும் பரிசுத்த ஆவியானவர் வழியாக, சத்திய ஆவியானவர் வழியாக, தெளிந்த புத்தியை தருகிற அந்த ஆவியானவர் வழியாக இன்றைக்கு நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு விசேஷித்த பாடம். இதை நாம சுருக்கமாய் நாம தியானம் பண்ணி நாம ஜெபிக்க போகிறோம். 2 திமோத்தேயு 1st சாப்டர் நெக்ஸ்ட் நிதானமா ஒருத்தர் படிங்க 7th வேர்ட். For God has given us a spirit not of fear but of power and love and self-control. ஆமென் அல்லேலூயா. புரிஞ்சா? படிங்க 2 திமோத்தேயு 1 அதிகாரம் 7வது வசனம். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல், நல்லா கவனிச்சு பாருங்க, தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை தராமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தி உள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. நம்ம நிறைய பேரு அறிவு இருக்குதா அப்படின்னு சொல்றாங்க, புத்தி இருக்குதா அப்படின்னு சொல்றாங்க. தமிழ்ல எப்படி ஒரு வார்த்தையை கேட்டா ஒரு சிலர் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறாங்க. அதே நேரத்தில் யூ ஹேவ் a mind, you have a sense அப்படின்னு எதனா கேட்டு பாருங்க, உடனே கோவம் வந்துடும். தமிழ்ல கேட்கறத விட இங்கிலீஷ்ல கேட்டா அவங்களுக்கு கோவம் வரும். முட்டாளு அப்படின்னு சொன்னாக்கா ஒன்னும் சொல்ல மாட்டாங்க இல்லையா? யூ ஃபூல் அப்படின்னு சொன்னாக்கா தான் உடனே கோவம் வரும். யாரை பார்த்து சொன்ன, எவ்வளவு பார்த்து சொன்ன. ஆனா இங்க ஆண்டவர் என்ன சொல்றாரு பாருங்க, இன்னொருத்தர் வேற ஒருத்தர் படிங்க 2 திமோத்தேயு 1 அதிகாரம் 7வது வசனம். சகோதரர் படிச்ச அதே வசனம் என்ன சொல்லுது?
தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல். நல்ல கவனிங்க, நல்ல கவனிச்சு பாருங்க. ஒவ்வொரு மனுஷனுக்கும் அல்லேலூயா, பயப்படுகிறவர்களுக்கும், திகில் அடைகிறவர்களுக்கும், சோர்ந்து போகிறவர்களுக்கும், பலன் இல்லாதவர்களுக்கும், இல்லையா, கடினமா இருக்கிறவங்க, கஷ்டமா இருக்கிறவங்க, நம்ம எல்லாரையும் பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், மனுஷனுக்கு நான் பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும், நல்ல கவனிங்க, நமக்கு பலமும் அன்பும் தெளிந்த புத்தி உள்ள ஆவியையே நமக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அன்பு நிறைந்த ஆவியை கொடுத்திருக்கிறார், பலம் நிறைந்த ஆவியை கொடுத்திருக்கிறார். அதோடு கூட எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் நாம் தெளிந்த புத்தி உள்ளவர்களாய், இல்லையா, கண்ட்ரோலோடு கூட, எல்லாவற்றையும் செல்ஃப் கண்ட்ரோலோடு கூட, புத்தியோடு கூட, ஞானத்தோடு கூட நாம் நடக்கும்படி. அந்த வார்த்தை இங்கிலீஷ்ல என்ன சொல்றது? For God did not give us a spirit of timidity, but a spirit of power, love and self-control. ஆமென். வேற ஒரு பைபிள் என்ன சொல்றது? என்ன படிக்குது கிரேஸா? But for God did not give us a spirit of fear, but of power, of love and self-control. பத்தியா, ஒரு பைபிள்ல ஒரு சில காரியங்கள்ல சொல்லும் ஒரே மீனிங் தான். என்ன சொல்றது பாருங்க? பயமுள்ள ஆவியை கொடாமல். அல்லேலூயா. பயமுள்ள ஆவியை நமக்கு கொடாம, மாறாக தெளிந்த புத்தி உள்ள ஆவியை நமக்கு தந்திருக்கிறார். ஞானமாய் பேசக்கூடியது, ஞானமாய் பார்க்கக்கூடியது, ஞானமாய் நடக்கக்கூடியது, ஞானமாய் செயல்படக்கூடிய ஆவியை நமக்கு தந்து தேவன் நம்மை அதிசயமாய் வழிநடத்தி வருகிறார். அல்லேலூயா. இதைத்தான் புனித பவுல் சின்னப்பர் தீமோத்தேயுவுக்கு சொல்லும் போது ஒரு தைரியத்தை சொல்கிறார் அந்த சபைக்கு. இன்னைக்கு நமக்கு வந்திருக்கிற நம்ம எல்லாருக்கும் இந்த சக்தி ஆவியானவரை கொடுத்த நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து புனித பவுல் சின்னப்பர் வழியாக கொடுக்கிற விசேஷமான செய்தி இதுதான். பயமுள்ள ஆவியை உனக்கு நான் கொடுக்கல, பலவீனமான ஆவியை நான் உனக்கு கொடுக்கல, பயந்திருக்கிற ஆவியை உனக்கு கொடுக்கல. அவங்களுக்கு இவங்களுக்கு யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. அல்லேலூயா. யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. அவங்க தயவுல இவங்க தயவுல நாம வாழ்ந்தோம் அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு நம்ம பயந்துருக்கிறோம், இல்லையா? நாம வாழ்ந்திருக்கிற தயவு யாரு? கர்த்தருடையது. ஆண்டவர் நம்ம வாழ வச்சிருக்கிறார். தாயின் கருவில உருவான நாள் முதல் நம்மை பிரித்தெடுத்து ஆதரித்தவர் அவர்தான். நம்ம இதுவரைக்கும் அதிசயமாய் நடத்தி வந்தவர் அவர்தான். அவருக்குதான் நம்ம சொன்னோம், எப்படிப்பா நான் உனக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆயுசு நாட்கள் போதாது ஆண்டவரே, நீங்க போதும், என் வாழ்க்கையில வேறு ஆசை இல்ல ஆண்டவரே அப்படின்னு சொல்லி எப்பொழுதும் தேவன் நமக்கு கொடுத்த ஞானத்துக்காக, பலத்துக்காக, அன்புக்காக, குடும்பத்திற்காக, சொந்த பந்தங்களுக்காக, பிள்ளைகளுக்காக எப்பொழுதும் இடைவிடாமல் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறதை தேவன் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. நான் பயமுள்ள ஆவியை உங்களுக்கு கொடாமல் பலமும் அன்பும் நிறைந்த ஆவியை உங்களுக்கு கொடுத்திருக்கிறேன். அதனாலதான் பிலிப்பியன்ஸ் பாருங்க 4th சாப்டர்ல 13th வேர்ட், அங்கே புனித பவுல் சின்னப்பர் சொல்கிறார். அவர் அந்த நாட்கள்ல பெரிய பணக்காரராக இருந்தவர், நிறைய படிச்சவர் அவர்தான். சீடர்களே அதிகமாய் படிச்சவர் அவர்தான். ராஜாக்களுடைய பிள்ளைகள் படிக்கிற, மந்திரிகள் பிள்ளைகள் படிக்கிற இடத்துல அவர் படிச்சு உருவானவர். அந்த நாட்களிலேயே பெரிய படிப்பை படிச்சவர். அவர் தன் வாழ்க்கையை ஆண்டவருக்காக ஒப்பு கொடுத்த பிறகு தேவன் அவருக்கு தந்த ஞானத்தினாலே, தேவன் அவருக்கு தந்த பலத்தினாலே, தேவன் அவரை நேசித்தபடினாலே ஊழியத்தை செய்யும்படி எனக்கு முன்பதாக நீ உண்மை உள்ளவனாய் இருக்கிறாய் என்று சொல்லி அழைத்த அந்த தேவனுக்கு முன்பதாக இந்த பவுல் என்ன சொல்றார்? பிலிப்பியன்ஸ் 4th சாப்டர்ல 13th வேர்ட். சண்டை போடாத ஒருத்தரா படிங்க, படிங்க. I have the strength to face all the conditions by the power that Christ gives me. ஆமென். அல்லேலூயா. புரிஞ்சா உங்களுக்கெல்லாம்? பைபிள் இருக்குதா? பிலிப்பியன்ஸ் 4th சாப்டர் 13th வேர்ட். மிக அருமையாய் சொல்லப்படுகிற ஒரு சத்திய வசனம். என்ன சொல்லுது? என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. இன்னைக்கு ஒரு சிலரு தன் தாய் தகப்பனை பார்த்து கூட சொல்லுவாங்க, எங்க அப்பா இருக்கிற வரைக்கும் எனக்கு என்ன பயம், எங்க அம்மா இருக்கிற வரைக்கும் எனக்கு என்ன பயம்,
எங்க பாட்டி இருக்கிற வரைக்கும் எனக்கு என்ன பயம், எங்க தாத்தா இருக்கிற வரைக்கும் எனக்கு என்ன பயம், எங்க அம்மா இருக்கிற வரைக்கும் எனக்கு என்ன பயம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? நல்ல உண்மைதான், உலக பிரகாரமான காரியத்துல உண்மைதான். ஆனால் அதே நேரத்துல இங்க எப்படி இந்த பவுல் சின்னப்பர் சொல்ற வார்த்தை பாருங்க, என்னை பலப்படுத்துகிறவர். அல்லேலூயா. என்ன சொல்றாரு? என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து இயேசுவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு என்ன உண்டு? பலன் உண்டு. அல்லேலூயா. அதனாலதான் ஆண்டவர் சொன்னார், நான் உனக்கு பயமுள்ள ஆவியை கொடுக்கல, மாறாக தெளிந்த புத்தி உள்ள ஆவியை கொடுத்து பலமும் அன்பும் நிறைந்த ஆவியை கொடுத்திருக்கிறார். அதனாலதான் அவர் சொல்றார், கிறிஸ்து என்னோடு கூட இருக்கிறதுனால நாம இந்த தைரியத்தை தான் சொல்லணும். இந்த தைரியம் தான் நம்ம எல்லாருக்கும் இருக்கணும். இன்னைக்கு வாலிப பிள்ளைகள் மத்தியத்துல கிறிஸ்துவின் ஆவியானவர் என்னோடு கூட இருக்கிறார், கிறிஸ்துவின் பலன் என்னோடு கூட இருக்கிறது, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்னோடு கூட இருக்கிறார். எந்த ஒரு பயமோ பலவீனமோ சோர்வோ எதுவும் என்னை அண்டாதபடிக்கு தேவன் தம்முடைய கரங்களினாலே உன்னையும் என்னையும் பாதுகாத்துக் கொள்ளுவார். அதனாலதான் காலையில எழுந்திருக்கும் போது ஸ்தோத்திரத்தோடு கூட எழுந்திருங்க. ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம், இயேசு ரத்தம் ஜெயம் என்று சொல்லி ஸ்தோத்திரத்தோடு கூட எழுந்துருங்க. ராத்திரி படுக்கும் போது ஆண்டவரே காலையிலிருந்து எங்களை அற்புதமாய் வழிநடத்தினீர, அதுக்காக தேங்க்யூ ஜீசஸ், நன்றி இயேசுவே என்று சொல்லி நன்றி ஜெபம் பண்ணிட்டு நம்ம படுக்கும் போது ராத்திரியில எந்த ஒரு திகிலோ பயமோ நம்மை மேற்கொள்ளாதபடிக்கு இயேசு கிறிஸ்துவின் ரத்த கோட்டைக்குள்ளே நம்மை மூடி மறைத்துக் கொள்வோம். இதெல்லாம் நினைச்சுதாங்க பவுல் சொல்றாரு, என்னை பலப்படுத்துகிற, என்னை தைரியப்படுத்துகிற, எனக்கு தைரியத்தை தருகிற, எனக்கு பலத்தை கொடுக்கிற, எனக்கு அன்பை கொடுக்கிற, சத்திய ஆவியை கொடுக்கிற, புத்தி உள்ள ஆவியை கொடுத்த கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் இந்த உலகத்திலே செய்ய எனக்கு பலன் உண்டு. அல்லேலூயா. அவர் பலத்தை அவர் நம்பல, தேவன் கொடுத்த பலத்தை தான் நம்பினார். இன்னைக்கு நம்ம பலத்தை தான் நாம் நிறைய நம்பி இருக்கிறோம். நான் போனா போதும், நான் வந்தா போதும், நான் இருந்தா போதும், எல்லாம் ஆயிடும் அப்படின்னு சொல்லி நிறைய காரியத்தில் அது தோல்வியாய் போகிறது. இல்ல, எனக்கு முன்னே என் அப்பா இயேசு போகிறார், எனக்குள்ளே ஆவியானவர் இருக்கிறார், என்னை பலப்படுத்துகிற ஆவியானவர் இருக்கிறார் என்ற தைரியத்தோடு கூட போகும்போதுதான் தேவன் தம்முடைய பலத்தினாலே உன்னையும் என்னையும் ஆசீர்வதித்து நடத்துவார். அல்லேலூயா. இந்த நியாயாதிபதி புத்தகத்துல நம்ம பார்க்கும்போது அங்கே கிதியோன் என்ற ஒருவர் இருக்கிறார். அவர் போருக்கு போகும்போது தயங்க நிற்கிறார். அப்போ ஆண்டவரிடத்தில் அவர் ஜெபம் பண்ணும் போது ஆண்டவர் சொல்றாரு, கிதியோனே நீ பயப்படாமல் போ. என்ன சொல்லுங்க? நீ பயப்படாமல் போ, உன்னை அனுப்புகிறது நான் அப்படின்னு சொல்றார். அல்லேலூயா. எத்தனை பெரிய தைரியங்க அவருக்கு. நீ போப்பா, நீ உன்னை அனுப்புறது நானே, என்ன நம்பி நீ போ, என் பலன் உனக்கு இருக்கிறது, போ. அங்க போய் ஜெயித்தார் அவர். தாவீது சொல்றார் பாரு, ஆண்டவரே உம்முடைய பலத்தினாலே காண்டாமிருகத்தின் கொம்புக்கு நான் பயப்பட மாட்டேன் ஆண்டவரே. ஆண்டவரே சிங்கத்துக்கு நான் பயப்பட மாட்டேன் ஆண்டவரே, ஒரு சேனைக்குள்ளே நான் பாய்வேன் ஆண்டவரே. ஆண்டவரே பெரிய எதிர்த்து நிற்கிற கோலியாத்துக்கு நான் பயப்பட மாட்டேன் ஆண்டவரே, கர்த்தருடைய நாமத்தினால வருகிறேன். ஒரே கல்லாலே வீழ்த்தப்பட்டது. இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் பயப்படுறாங்க, போர் வீரர்களெல்லாம். சவுல் ராஜாவே பயப்படுறாரு. இந்த சின்ன பையன் 17 வயது நிரம்பினவர், பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்ட தாவீது கர்த்தருடைய நாமத்தினாலே நான் போகிறேன் என்று சொல்லி தேவன் கொடுத்த பலத்தினால அவரை அடித்து வீழ்த்தினார். ஒரே கல்லில கீழே வந்துட்டார் அவர். ஆமன்பானவர்களே, அதைத்தான் புனித பவுல் இங்கே சொல்றார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. இந்த தைரியம் தான் இன்னைக்கு ஒவ்வொரு கிறிஸ்தவ பிள்ளைகளுக்கும் வரணும். அதனாலதான் நேரம் கிடைக்கும் போது ஒரு சாப்டராவது படிங்க, ஒரு அதிகாரத்தையாவது படிங்க, கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணுங்க. ஸ்கூலுக்கு காலேஜுக்கு வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஜெபம் பண்ணிட்டு போங்க. The Lord Jesus will guide you. Hallelujah. ஆண்டவர் உங்களை நடத்துகிறதை நீங்க பார்க்கலாம். ஒருவேளை வீட்டுல இருந்து போகும்போது ஜெபம் பண்ண வந்துட்டீங்களா, போற வழியிலேயே ஸ்தோத்திரம் பண்ணிட்டே போங்க. ஏசப்பா கூடவே வருவார். அல்லேலூயா. அவருடைய பலத்தினாலே உன்னையும் என்னையும் விடை கட்டுவார். அவருடைய அன்பினாலே உன்னையும் என்னையும் பலப்படுத்துகிற தேவன் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். The book of Proverbs வாங்க, நீதிமொழிகள், the book of Proverbs chapter 24
அதுல 5th வேர்ட் படிங்க. அங்கே தேவன் நமக்கு எப்படியா இருக்கிறார் என்று சொல்லி இங்க பைபிள் மிக தெளிவோடு கூட சொல்லுகிறார். Proverbs 24 5th வேர்ட். Being wise is better than being strong. Yes, knowledge is more important than strength. Amen. ஆமென். அல்லேலூயா. இங்கே நீதிமொழிகள் எழுதும்போது, இந்த சாலமோன் மன்னன் எழுதும்போது அவர் ஞானத்தை குறித்து எழுதுகிற வார்த்தையில் ஒரு விசேஷித்த வார்த்தைங்க. 24ஆம் அதிகாரத்துல 5வது வசனம் என்ன சொல்லுது? அறிவினாலே அறைகளில் அருமையும் இனிமையுமான சகலவித பொருள்களும் நிறைந்திருக்கும். அல்லேலூயா. நெக்ஸ்ட், ஞானமுள்ளவன் பலமுள்ளவன், ஞானமுள்ளவன் பலனுள்ளவன், அறிவுள்ளவன் தன் வல்லமையை அதிகரிக்க பண்ணுகிறவன். ஆமென். அல்லேலூயா. Thank you Lord Jesus. Hallelujah. Hallelujah. கோடி கோடி ஸ்தோத்திரம். என்ன அருமையாய் சொல்லப்படுகிற சத்திய வசனம் பாருங்க. தேவன் நமக்கு கொடுக்கிற விசேஷித்த வார்த்தை. அல்லேலூயா. நம்முடைய பலவீனங்களிலே அவருடைய பலன் நமக்கு விளக்கும். அல்லேலூயா. மறுபடியும் படிக்கிறாங்க பாருங்க அந்த வசனம் 24ஆம் அதிகாரத்துல 5வது வசனம். ஞானமுள்ளவன், நல்ல கவனிங்க, ஞானமுள்ளவர்களா இருக்கிறவர்கள் பலமுள்ளவனும். ஆமென். ஞானமுள்ளவன்னா என்ன அர்த்தம்? ஞானம்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அவர்தான் ஞானம். ஞானத்திலே வல்லவர் அவர்தான். ஞானத்தை கொடுக்கிறவர் அவர்தான். இதே நீதிமொழிகளை நீங்க படிச்சீங்க அப்படின்னு சொன்னா, நீ எதை சம்பாதிக்கிறியோ இல்லையோ ஞானத்தை சம்பாதி அப்படின்னு சொல்லுவாங்க. எதை சம்பாதிக்கிறே இல்லையோ, எதை சேர்த்து வைக்கிறே இல்லையோ, எதை தெரிஞ்சுக்கிறே இல்லையோ, ஞானத்தை தெரிந்து கொள், ஞானத்தை சம்பாதித்துக் கொள். அப்படின்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சம்பாதித்துக் கொள், ஞானத்தை அறிந்து கொள், இயேசுவை அறிந்து புரிந்து கொள் என்று சொல்லி ஆண்டவர் மிக தெளிவாய் சொல்கிறார். என்ன சொல்றது? படிங்க. ஞானமுள்ளவன் பலனுள்ளவனா இருக்கிறார். பத்தியா? ஞானமாகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னோடு கூட இருக்கிறவங்க யாரும் பலன் உள்ளவர்களா இருப்பார்களா? அவங்க சோர்ந்து போக மாட்டாங்க. எந்த ஒரு காரியத்திற்கும் கலக்கம் அடைய மாட்டாங்க. எந்த ஒரு காரியத்திற்கும் அழுது உட்கார்ந்துக்க மாட்டாங்க, புலம்பின உட்கார்க்க மாட்டாங்க. இல்ல, என்னோடு கூட என் இயேசு இருக்கிறார், என்னை பலப்படுத்துகிறவர் இருக்கிறார், என் பயங்களை நீக்குகிறவர் இருக்கிறார், என் திகில்களை மாற்றி போடுகிறவர் என்னோடு கூட இருக்கிறார். ஞானம் உள்ளவன் பலன் உள்ளவன். அப்புறம் அறிவுள்ளவர்களா இருக்கிற பத்தியா? அந்த அறிவை கொடுக்கிறவர் யாரு? அவர்தான் ஆண்டவராகிய இயேசு. நமக்கு அறிவை கொடுக்கிறவர். அதான் தெளிந்த புத்தி. எல்லாவற்றையும் அறிவோடு கூட செய், ஞானமாய் செய், புத்தியாய் செய் அப்படின்னு சொல்றாங்க தெரியுமா? அப்போ அறிவுள்ளவன் தன் வல்லமையை அதிகரிக்க பண்ணுகிறான். இதான் பலத்தின் மேல் பலன் அடைகிறது, வல்லமையின் மேல் வல்லமை அடைகிறது, ஆசீர்வாதத்தின் மேல் ஆசீர்வாதம் அடைகிறது. ஞானம் உள்ளவன் பலன் உள்ளவனா இருக்கிறான். அறிவை உடையவன் சகலத்தையும் சம்பாதித்துக் கொள்ளுகிறான், சேர்த்துக் கொள்ளுகிறான். அல்லேலூயா. பலமும் அன்பும் ஆவியும் நிறைந்த ஆவியை கொடுக்கிற தேவன் நமக்கு சொல்லுகிற விசேஷமான ஒரு வார்த்தை. இவ்வளவு மீறி கூட ஒரு சில நேரத்துல பயம் வரும் அப்படின்னு சொன்னா உடனே ஏசாயா 41 அதிகாரம் வாங்க. ஐசாயா 41 அதுல verse 10 அங்க படிங்க. மிக அருமையான ஒரு வார்த்தை சொல்றார் பாருங்க ஆண்டவர். இந்த காரியம் எல்லாம் வரும்போது, இந்த பயம் எல்லாம் வரும்போது இந்த வசனத்துல எடுத்துக்கங்க. இல்லன்னா யாருன்னா ஒரு பாஸ்டர்கிட்ட கேளுங்க, ஒரு பிரதர்கிட்ட கேளுங்க, அவங்க சொல்லி தருவாங்க. பயம் வருது, எந்த வசனம் படிக்கணும் இல்லையா? திகில் வருது, எந்த வசனம் படிக்கணும்? ஒரு மாதிரி சோர்வா இருக்கிறது, நான் என்ன படிக்கணும்? ஐசாயா 41:10. Fear not, for I am with you. Do not be dismayed, for I am your God. I will strengthen you and I will help you. I will uphold you with my righteous right hand. Amen. நீ படிமா 13வது வசனம் படி 13. அதுலயே ஐசாயா எங்க இருங்க? ஐசாயா 41:13. For I, the Lord, your God, will hold your right hand, saying to you, fear not, I will help you. ஆமென். புரிச்சா? ஏசாயா 41 அதிகாரத்துல 10வது வசனம் முதல்ல 10வது வசனம் படிங்க.
நீ பயப்படாதே. ஆமென். நம் ஆண்டவர் நமக்கு பார்த்து முதல்ல சொல்லுகிற வார்த்தை, எந்த காரியத்தை குறித்தும் முதல்ல நீ என்ன பண்ணாத, பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். ஹalleluya. பத்தியா, இந்த உலகத்துல யார் சொல்லுவாங்க? பலமும் அன்பும் தெளிந்த புத்தி உள்ள கொடுத்திருக்கிற அந்த தேவன் தான் நமக்கு சொல்லுவார், நீ பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், திகையாதே, நீ திகில் அடையாதே, நான் உன் தேவன், நான் உனக்கு தேவனா இருக்கிறேன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். ஐ வில் ஹெல்ப் யூ. அல்லேலூயா. அதுதான் ஜெபம் பண்றது. என் நீதியின் வலக்கரத்தினாலே நான் உன்னை தாங்குவேன், நான் உனக்கு சகாயம் பண்ணுவேன், உதவி செய்வேன். ஐ வில் ஹெல்ப் யூ. அதனாலதான் ஜெபம் பண்றது. பயம் வரும்போது, திகில் வரும்போது, கலக்கம் அடையும் போது, கண்ணீர் வலிக்கும் போது, மற்றவங்க நம்மளை திட்டும் போது நம்ம சோர்ந்து போயிடுறோம் இல்லையா? அந்த மாதிரி நேரத்தில் எப்படிப்பட்ட வசனங்களை படிக்கும் போது தேவன் நம்மை பலப்படுத்துவார். மகளே கவலைப்படாத, அவங்க அப்படித்தான் சொல்லுவாங்க. மகனே கவலைப்படாத, அவங்க அப்படித்தான் சொல்லுவாங்க, நான் கூட இருக்கிறேன், நீ பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நீ திகையாதே, நான் உனக்கு தேவனா இருக்கிறேன். தேவன் என்று சொன்னால் என்ன அர்த்தம் தெரியுமா? காப்பாற்றுகிறவரா இருக்கிறேன். ஹல்லேலூயா. நீதியின் வலக்கரத்தினாலே நான் உன்னை தாங்குவேன். ஹல்லேலூயா. இதே ஒரே ஒரு பேஜ் அப்படியே முன்னால வாங்க. அது ஐசாயா 40:29 படிங்க. ஒருத்தர் இப்படி மேரி படி. 40 chapter 40 verse 29. He gives power to the weak. கொஞ்சம் சத்தமா. He gives power to the weak, and to those who have no might he increases strength. கேட்சா யாருன்னா ஒருத்தர் கூட கேட்க கொஞ்சம் ஜோரா படி. He gives power to the faint, and to him who has no might, he increases strength. ஆமென். அல்லேலூயா. இதுல 31 ஒருத்தர் படிங்க. But those who wait for the Lord shall renew their strength. They shall soar on wings like eagles. They shall run and not be weary. They shall walk and not faint. ஹalleluya. பத்தியா, என்ன அற்புதமான ஒரு வசனம். ஏசாயா 40 அதிகாரத்துல 29வது வசனம் படிப்பா. சோர்ந்து போகிறவனுக்கு நல்ல கவனிங்க. சோர்ந்து போகிறவர்களுக்கு அவர் பலன் கொடுத்து, ஆண்டவராகிய தேவன் பலன் கொடுத்து, சத்துவம் இல்லாதவனுக்கு பத்தியா, சக்தியே இல்லாதவங்க, சத்துவம் இல்லாதவங்க, சாப்பிடாம பலனே இல்லாதவங்க, சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். சத்துவத்தை சக்தியை பெருக பண்ணுகிறவர் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. பலன் இல்லாதவனுக்கு பலன் கொடுக்கிறார், சத்துவம் இல்லாதவனுக்கு சக்தியை கொடுக்கிற தேவன், சத்தியம் உள்ள தேவன். அவர்தான் வல்லமையுள்ள தேவன், சக்தி நிறைந்த தேவன். 31 என்ன சொல்லுது? கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ, சத்தியா அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆண்டவருக்காக நீ ஜபத்திலே காத்திருக்கும் போது சத்துவத்தை கொடுக்கிற தேவன், சக்தியை கொடுக்கிற தேவன், ஜெயத்தை கொடுக்கிற தேவன், பலத்தை கொடுக்கிற தேவன், அன்பும் பலனும் தெளிந்த புத்தி உள்ள கொடுக்கிற அந்த தேவனுடைய சமூகத்திலே நீ ஜபத்திலே காத்திருந்து புது பலன் அடைந்து, புது பலனாலே அடைந்து, கழுகுகளைப் போல சட்டைகளை அடித்து ரக்கைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும், நல்லா கவனிச்சு பாருங்க, அவங்க எந்த தூரம் எவ்வளவு தூரம் ஓடினாலும் சரி, ஓடினாலும் இலைப்படையவே மாட்டாங்க. நடந்தாலும், எவ்வளவு தூரம் அவங்க நடந்தாலும் சோர்ந்து போக மாட்டாங்க. அல்லேலூயா. நான் உனக்கு பலமும் அன்பும் தெளிந்த புத்தி உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறேன். நம் ஆண்டவருக்காக அவருடைய சமூகத்திலே காத்திருக்கிறது. இங்க வந்து ஒரு நேரம் 1 hour 1.5 மணி நேரம் நம்ம உட்கார்ந்து தேவனை ஆராதிக்கிறோமே, இவைகள் எல்லாவற்றுக்கும் பலன் இதான். ஏதோ ஆண்டுடைய சமூகத்துல உட்கார்ந்துட்டு போனோம் இல்ல, சர்ச்சில் 2 hour போய் உட்கார்றோம் இல்லையா, 1.5 hour போய் உட்கார்றோம், அதுக்கு எல்லாத்துக்கும் பலன் உண்டு. இதான் அந்த பலன். நீ ஆண்டவருக்காக காத்திருக்கும் போது கழுகை போல ரக்கை அடித்துக் கொண்டு பறக்கிற அளவுக்கு தேவன் உனக்கு பலன் தருவார். இந்த உலகத்திலேயே
2 பறவைகள் தான் மிக உயர்ந்த ஸ்தானத்துல பறக்கிற பறவைகள். 2 பறவைகள் தான். மிச்சதெல்லாம் கொஞ்ச தூரம் போனா அப்படியே போய் உட்காந்துரும். ஒன்று வந்து பிஜின், அதாவது புறா. இது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ரொம்ப தூரம் கூட பறக்கும். அதுக்கு அடுத்து வந்து கடுகு. ஏன் கடுகு ஆண்டவர் சொல்றாருன்னா, ஒரு சில நேரத்துல கடுகுகளின் சிறகுகளின் போல கீழே நான் உன்னை தாங்கி நடத்துவேன், கடுகு போல நான் உன்னை தாங்குவேன் அப்படின்னு சொல்றாரு தெரியுமா. இந்த கடுகு ரொம்ப மேல பறக்கும். இந்த பறவையை கண்டுதான் விமானம் படைத்தார் அப்படின்னு சொல்லி சரித்திரம் சொல்கிறார். அந்த கழுகு எவ்வளவுதான் உயர பறந்தாலும் கூட இந்த சமுத்திரத்தின் தண்ணீருக்குள்ள இருக்கிற மீன் மிக அழகாய் தெரியுமா, கண்டுபிடிச்சிடும். அதான் கழுகுக்கு இருக்கிற ஒரு விசேஷத்த ஒரு குணம் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் பாருங்க. கொஞ்ச நாள் பறந்து கொஞ்ச நாளைக்குள்ள செத்து போகிற அந்த பருந்துக்கு எப்படிப்பட்ட ஒரு ஞானத்தை கொடுத்திருக்கிறார்னா, தேவனுடைய சாயலில உண்டாக்கி தேவனுடைய ஆவியை கொடுத்திருக்கிற பலத்தை கொடுக்கிற உன்னையும் என்னையும் எப்படியாய் தேவன் போஷிப்பார். அந்த தேவனுக்கு நாம எப்படியாய் நன்றி சொல்லுகிறவர்களாய் நாம் இருக்கணும். அதனாலதான் நாம பாண்டோம் இல்லையா, எப்படிப்பா நான் உனக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்ல ஆண்டவரே, நீங்க போதும் என் வாழ்க்கையில ஆண்டவரே, வேற ஆசையே இல்லை. இந்த காரியத்தை நாம பற்றி பிடிக்கும் போது தேவன் பலமுள்ள ஆவியை தந்து நம்மை அபிஷேகத்து வழி நடத்துவார். இப்படிப்பட்ட தேவ பலத்தினால ஓடுறவங்க எவ்வளவு தூரம் ஓடினாலும் சரி, அவங்க ரெஸ்ட் எடுக்கவே மாட்டாங்க, ஓடினே இருப்பாங்க. எவ்வளவு தூரம் நடந்தாலும் சரி, அவங்க இளைப்பாறவே மாட்டாங்க, நிற்க மாட்டாங்க, உட்கார மாட்டாங்க, நடந்து கொண்டே இருப்பாங்க. கர்த்தருக்காக அல்லேலூயா. தேவன் அவங்களை பலப்படுத்துவார். இன்னைக்கு மிஷனரிமாருங்க பாருங்க, பெரிய பெரிய ஊழியக்காரங்க பாருங்க, பாஷை தெரியாத ஊரு இல்லையா, சாப்பாடு இல்ல, ஒண்ணு இல்ல, மலை தேசத்துல காடு தேசத்துல அங்கே போய் அங்க இருக்கிற பாஷைகளை கற்றுக்கொண்டு அங்கே வேலை செய்து அங்கே சாப்பிட்டு கொஞ்சம் கொஞ்சமா மற்றவங்களோடு கூட பேசி எப்படியாகிலும் இயேசு கிறிஸ்துவை அவர்களை அறிவிக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த ஆத்தும பாரத்தோடு கூட தாகத்தோடு கூட தேவன் தந்த பலத்தினால் அவர்கள் நடந்து போறாங்க. இப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்திற்காக தான் ஆண்டவர் உங்களையும் நம்மையும் அழைத்து தேவன் தாமே தம்முடைய அநாதி தீர்மானத்தின் நிமித்தம் நம்மை ஆசீர்வதிக்கிறார். கடைசியா ஒரு வசனத்தை படிக்கலாம். 2 கொரிந்தியர், அங்கே 2 கொரிந்தியர் 12th chapterல 9th verse. புனித பவுல் தேவனை நோக்கி ஜெபிக்கும் போது அவர் ஜெபிக்கிற விசேஷித்த ஜெபத்திற்கு 3 முறை அவர் ஜெபித்தார் என்று சொல்லி நாம பார்க்கிறோம். அந்த 3 முறை அவர் ஜெபித்ததற்கு ஆண்டவர் அவருக்கு தந்த பதில் என்ன என்பதை குறித்து இங்க நாம பார்க்கலாம். என்ன சொல்லுது? 2 கொரிந்தியர் 12th chapter 9th verse. சத்தமா படிங்க. And he said to me, my grace is sufficient for you, for my strength is made perfect in weakness. Therefore most gladly I will rather boast in my infirmities, that the power of Christ may rest upon me. Amen. Hallelujah. கரெக்டா படிச்சாங்களா? கரெக்டா படிச்சாங்களா? கரெக்டா படிச்சாங்களா இல்லையா? ரைட். இப்ப படிக்கிறாங்க பாருங்க. 2 கொரிந்தியர் 12th அதிகாரம் 9th வசனம். அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும். எதற்கு அவரு பவுல் 3 முறை தேவனை நோக்கி ஜெபித்ததற்காக ஆண்டவர் இயேசு சொல்கிறார். அந்த ஜபத்தை கேட்டு பவுலே, புனித பவுல் சின்னப்பரே, அதற்கு இயேசு, என் கிருபை உனக்கு போதும், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும். உன்னுடைய பலவீனம் எப்படியெல்லாம் நடக்குதோ, உன் சரீரத்தில் எப்பொழுதெல்லாம் பலவீனம் இருக்கிறதோ, அப்போ என்னுடைய புது பலத்தினாலே நான் உன்னை இடை கட்டுவேன். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படி, என் மேல் தங்கி இருக்கும்படி, என் பலவீனங்களை குறித்து, என் எல்லா விதமான பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். அல்லேலூயா. கடைசி நாள் வரைக்கும் ஆண்டவர் அவரை பலப்படுத்தி நடத்தினார். ஆமன்பானவர்கள் அடிச்சாங்க, ஓச்சாங்க, சிறைச்சாலையில போட்டாங்க, ராத்திரி எல்லாம் அடிச்சாங்க. ஆனாலும் தேவ பலத்தினால பவுலும் சீலாவும் இரவெல்லாம் பாடினார்கள், துதித்தார்கள் என்று சொல்லி பைபிள் சொல்லுகிறது. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலம். ஜெபம் பண்ணலாமா? எல்லாரும் பைபிளை மூடி வச்சுங்க, கண்ணை மூடுங்க.
இந்த வாழ்க்கையில தேவன் செய்ததான ஒவ்வொரு அற்புதமான காரியங்களுக்கு, அதிசயமான காரியங்களுக்கு, ஆச்சரியமான காரியங்களுக்கு நம்ம நன்றி சொல்லுவோம். தாய் உருவாவதற்கு முன்பதாகவே தேவன் நம்முடைய கருவை கண்டவர். தேவன் நாம் பெயர் உருவாவதற்கு முன்பதாகவே நம்ம எல்லாரையும் பேர் சொல்லி அழைத்திருக்கிற தேவன். அல்லேலூயா. அந்த தேவனுடைய கருத்திலே நம்முடைய ஆவியாத்மா சரீரங்களை முழுமையாய் நம்ம ஒப்பு கொடுப்போம். அல்லேலூயா. எல்லாருமாய் கண்களை கேட்ட வசனங்களுக்காக ஆண்டவரே உம்முடைய பாதத்திலே நான் வருகிறேன். என்னை முழுமையாய் அர்ப்பணிக்கிறேன். இந்த வார்த்தையை கேட்டோம் ஆண்டவரே. புது பலத்தினாலே எங்களை இடைக்கட்டுகிறாங்க. ஒரு புது பலன் எங்கள் உள்ளக்குள்ள வரட்டும். நாங்கள் பலன் கொண்டவர்களாய் இங்கிருந்து கடந்து போகலாம். சொல்லி பாருங்க, நான் ஆண்டவரே நாங்க எதுக்கும் பயப்படக்கூடாது. எதை குறித்து திகிலடையக்கூடாது. என்ன நடந்தாலும் இயேசு சுவாமி நீங்க எங்க பலப்படுத்துறீங்க. ஹல்லேலூயா. சொல்லுங்க ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். எல்லாருமாய் கண்களை இறுக மூடி நம்முடைய வாழ்க்கைக்காக, நம்முடைய குடும்பத்திற்காக, நம்முடைய எஜுகேஷனுக்காக, நம்முடைய வேலைக்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம். Let us all have our eyes closed and pray for our family, our future, our education and the people surrounding us. எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, our most holy loving heavenly Father, தர்மையான ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நேரத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். we thank you for this blessed time you have given us. ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவர் எங்களை மறைத்து நீர் வெளிப்பட்டமைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். Oh Lord, we thank you that the Holy Spirit was ordained above us today. ஒரு நாளும் ஒருபோதும் எங்களுடைய பெயரோ புகழோ வராதபடிக்கு ஆண்டவரே, not even a day that where our fame or glory comes outside. இயேசுவின் நாமம் ஒன்றே மகிமை அடையும்படியாய், may the name of Jesus be glorified. பிதாவின் நாமம் மகிமை அடையும்படியாய், and the name of the above Father be glorified. பரிசுத்த ஆவியானவரே எங்களுக்கு உதவி செய்வீராக. and that the Holy Spirit you help us. வந்திருக்கிற எங்கள் ஒவ்வொருவரையும் உங்களுடைய அன்பு கரங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். we give each and everyone into your loving hands of all those who come today. நான் உனக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல், for I will not give you a spirit of fear, பலமும் அன்பும் but of love and of strength, நிறைந்திருக்கிற தெளிந்த புத்தியுள்ள ஆவியே கொடுத்திருக்கிறேன் என்று சொன்னீரே. and in the fulfillment of self-control. உமக்கு கொடாகொடி ஸ்தோத்திரம். தெளிந்த புத்தியுள்ள ஆவிக்காக நன்றி செலுத்துகிறோம். we thank you for the spirit of self-control. பலத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். we thank you for your strength. அன்புக்காக நன்றி செலுத்துகிறோம். we thank you for your love. வல்லமைக்காக நன்றி we செலுத்துகிறோம். thank you for the power. கழுகுக்கு உண்டான பலத்தை கொடுக்கிறீரே, நன்றி ஆண்டவரே. we thank you that you will bless us with the strength of the eagle. உம்முடைய பாதத்திலே காத்திருக்கிற பிள்ளைகளாய் எங்களை மாற்றும் ஆண்டவரே. let us all be the people who wait in your presence, Lord. அநேகரிடத்திலே நல்ல பிள்ளைகள் என்ற பெயர் வாங்குகிற பிள்ளைகளாய் எங்களை மாற்றும் ஆண்டவரே. let us take a name to be good people according to your will. யூடியூப் வழியாய், பேஸ்புக் வழியாய், வீடியோ வழியாய் பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஊழியக்கார குடும்பங்களை ஆசீர்வதித்து நடத்துங்க. may you bless all the servants of God who are watching this prayer through YouTube and Facebook. எங்களை முழுமையாய் தாழ்த்தி உடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். we completely humble ourselves and give us into your hands. துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். give you all the glory, honor and praise. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. in the name of Jesus we offer everything in your name and we pray. சொல்லுங்க எல்லாருமாய் ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை என்றென்றைக்கும் மறவாதே. ஆமென், ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழிகாட்ட நம் எல்லாருக்கும் முன்னும் காவலாயிருக்க பின்னும் காத்து நடத்த நமக்கு மேலும் அவர் நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்த இயேசு கிறிஸ்துவின் வருகை வரைக்கும் தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருக்க நம் எல்லாரோடும் கூட இருப்பாராக. ஆமென், 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 ஆமென். Thank you, Jesus. Hallelujah. ஹல்லேலூயா. Hallelujah. நம்ம கேட்ட இன்னைக்கு செய்தி பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை நமக்கு
கொடுத்திருக்கிறார். பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெரிந்த புத்தியுள்ள ஆவியை நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த புத்தியை கொண்டு நாம இன்று என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே லாபத்தையும் செய்ய எனக்கு உண்டு என்று சொல்லி நம் வாழ்க்கையில் எத்தனையோ நன்மைகளை செய்திருக்கிற அந்த தேவனுக்கு கடைசி பாடலாக ஜெபத்தோட்ட செய்கிறேன் இருக்கிற எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர் என்று சொல்லி சாங் நம்பர் 68. Thank you, Jesus. 68. Thank you, Lord. Amen. இயேசுப்பா, எனக்கு புது பலனையும் அன்பையும் தெரிந்த ஆவியை கொடுத்திருக்கிற தேவனே, உமக்கு நன்றி நன்றி என்று சொல்லி உற்சாகமாய் கரங்களை தட்டி நன்றி சொல்லலாம். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெரிந்த புத்தி ஆவியை கொடுத்திருக்கிறபடியாலே இந்த நாள் முழுதும் தேவனுடைய வார்த்தையை அதிகமாக நம்ம படிக்கலாம், தியானிக்கலாம். அதன்படி நடக்கும் போது தேவன் நம்மை அளவில்லாமல் ஆசீர்வதிக்கிறார். இதோ 25ஆம் தேதி தன்னுடைய பர்த்டே கொண்டாடி நமக்கு எஸ்தர் அனிதாவை கர்த்தர் அளவில்லாமல் ஆசீர்வதிக்கும்படியாய் அந்த மகளுக்காக நம்ம ஜெபிப்போம். அந்த குடும்ப வாழ்க்கையில தேவன் அதிகமா அந்த மகளை ஆசீர்வதிக்கட்டும் என்று சொல்லி கரைகளை தட்டி எல்லாவற்றுக்காக நன்றி சொல்லலாம். தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் அதிசீக்கிரத்தில் வந்து நம்மை ஆசீர்வதிப்பார். God bless you all. Be safe. Jesus is coming soon.